ஹலோ வீஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினாவில் இருக்கோம். மக்காவில் இருக்கிற அந்த மினா டென்ட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். ஹஜ்ஜோட சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மினா, முஸ்தலிஃபா, அரஃபாத் இந்த ஹஜ்ஜு பண்ணுற இடங்கள் முக்கியமான இடங்கள் மக்காவில். ஃபஸ்ட்டு ஹஜ்ஜு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். 8வது நாள் மினாவில் இருப்போம், 9வது நாள் வந்து அரஃபாத்தில் இருப்போம், 9வது நாள் நைட்டு முஸ்தலிஃபாவுக்கு வந்து தங்கிட்டு திரும்பி 10வது நாள் காலையில் கிளம்பி சைத்தானுக்கு கல்லெறிய போவோம். சைத்தானுக்கு கல்லெறிஞ்சதுக்கு மினாவில் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்கள் குர்பானி கொடுத்தது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, மொட்டை எடுத்துகிட்டு நீங்கள் ஹரமுக்கு போயிட்டு தவாஃப் பண்ணிவிட்டு திரும்பி மினாவுக்கு வரோம். இந்த மினா வேலைகளை திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து அவங்க வேலைகள்லாம் முடிச்சு ஹாஜிகள் வராங்க இல்லையா, வரதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணுங்கிறதுக்காக பயங்கர ஃபோர்ஸாக வந்து இங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு. சரி, நம்மளும் வந்து நமக்கு இங்கே மக்கால எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. மினாக்கு நீங்கள் வரீங்கன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மினானா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மினா அந்த வழியாக தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். மினா ரோடு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மினா ரோடு இதில் தான் வந்து ஹாஜிங்கள் எல்லாமே இங்கேருந்து ஹஜ்ஜு பண்ணுறதுக்காக போவாங்க மினாலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா தீவிரமாக வந்து பணிகள்லாம் போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லா பழசு எல்லாத்தையும் உடச்சி அள்ளிட்டு திரும்பி இப்போ புது ரோடு போட்டுட்ருக்காங்க. ரோடும் சரி, அதுக்கப்புறம் அந்த டென்ட்டையும் சரி எல்லாம் ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மினாவோட ஏரியா. பார்த்தீங்கன்னா மேலே தெரியும் உங்களுக்கு அழகாக டென்ட்டு நம்ம சொன்னேன் இல்லையா, அதேமாதிரி இங்கிட்ட வந்து டென்ட்டு போட்டிருக்காங்க. நிறைய மக்கள் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பிறை இருக்குது, அதாவது மெடிக்கல் கேம்ப்பு இங்கே இருக்குது. இதை பாருங்கள், ஸ்ட்ரீட் நம்பர் 56, கிளினிக் நம்பர் 17. ஸ்ட்ரீட் நம்பர் 56 இருக்கிற மெடிக்கல் கேம்ப். பார்த்தீங்கன்னா இது ஃபினிஷிங் பண்ண ஒரு டென்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உதவு பண்ணிவிட்டு தொழுவு போகலாம் அவங்க கூட சேர்ந்து. அங்கே இது இருக்குது டாய்லெட், போகலாம். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற டென்ட்டு, டாய்லெட் இங்கே இருக்குது, போய் பார்க்கலாம். அதாவது உதவி எடுக்கிற கடை இருக்குது, பின்னாடி வந்து டாய்லெட் வரிசையாக இருக்குது. நம்ம உதவி எடுத்துகிட்டே தூக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மினா டென்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். வந்தோடனே உள்ள ரூம் பாருங்கள், கார்பெட்டே பயங்கரமாக பிடிச்சிக்கோங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி ஏன்னு நினைக்கிறேன். கேட்டகரி ஏக்கு உள்ள வீடு இது பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் இதெல்லாம் இங்கே வந்துடும். சாப்பாட்டுக்கு கிச்சனு, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு, தண்ணி, ஜூஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. லைட் இது ஃபுல்லாக வந்து ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் பாதிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்ட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது. கேட்டகரி ஏ, பி, சி, டி அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக வருவாங்கள்ல அவங்களுக்கான ஒரு டென்ட்டு. இந்த ஒவ்வொரு சோஃபா மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நீங்கள் பெட்டாகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 3 ஃபோல்டாக இருக்குது. அந்த ஃபோல்டை வந்து அன்ஃபோல்டு பண்ணிங்கன்னா ஒரு பெட்டாக, கம்ப்ளீட் பெட்டாக மாறிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ நெருக்கமாக இருக்காது, இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கு வந்து ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொண்டு வர லக்கேஜை வந்து இது மேலே வச்சுக்கலாம். ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து இருக்குங்க. நீங்கள் கேட்டகரி ஏ வந்தீங்கன்னா 2 பெட்டு 3 பெட்டு தான் இருக்கும் சின்ன ரூமில். அதே வந்து நீங்கள் கேட்டகரி பிசின்னு போகும்போது உங்கள் ஃபெசிலிட்டி சேமாக இருக்கும், ஆனால் அதிக நபர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க, ஆள்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி மினா டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் செப்பரேட் ஏரியாவாக இருக்கும், வேறு ஜோனில் இருக்கும். நம்ம இந்தியாக்காரங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2வது குப்ரியை தாண்டி குவைத்தி மஸ்ஜித் இந்த ஏரியாவில் தான் இருக்கும். இந்த வருஷம் எங்கே இருக்குன்னு தெரியல, தெரிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டாய்லெட் ஃபெசிலிட்டி இது வந்து அதை தாண்டி ஜென்ஸ் டாய்லெட் உள்ளது பாருங்கள். உதவு எடுக்கிற இடம் அப்படி இருக்குன்னு. ப்ளஸ்ஸு இங்கே வந்து டாய்லெட்டும் இருக்குது, ஷவரும் இருக்குது குளிக்கிறதுக்கு. இதுதான் வந்து மினா டென்ட்டோட சின்ன டூர். எப்படி இருக்குங்க பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது பார்த்துருப்பீங்க. இது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள டென்ட்டு எப்படி இருக்குங்க பாருங்கள். இது ஃபுல்லாக நெட்டு, ஃபுல்லாக இதே தான், எல்லா டென்ட்டும் அப்படி தான் இருக்குது. இதை பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் இருக்குல்ல. நான் ரொம்ப நாள் காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் வந்து இது ஓரளவுக்கு வேலை கம்ப்ளீட்டான ஒரு மினா டென்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாஷா அல்லாஹ் பயங்கரமாக இருக்குங்க. இந்த பூச்செடியெலாம் வச்சுருக்காங்க என்ன டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. ஹஜ்ஜி டைமில் வந்து இது வேறு லெவலில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜமராத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஐ திங்க் கேட்டகரி ஏ இல்லை பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஃபுட்டு ப்ளஸ்ஸு டாய்லெட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. சரிங்க,
நம்ம போகலாம். الله يكرمك حزين. இது ஜம்ராத்து, இது பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த டென்ட்டு வந்து பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்ச கேட்டகரி ஏ இல்லை பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அரஃபாத் போக போகிறோம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினாவோட அந்த மலைக்கு மேலே இருக்கோம். இந்த 2 சைடு மலை இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா லாஸ்ட் வீடியோவில், அந்த மலைக்கு மேலே தான் நம்ம இப்போதைக்கு இருக்கோம். மினாலேருந்து அரஃபாத்துக்கு உங்களை பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க. சில பேருக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷனோட டேக் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்கள் ஹஜ் பேக்கேஜில் என்ன ஃபெசிலிட்டி வருதோ அந்த ஃபெசிலிட்டியில் நீங்கள் வந்து அரஃபாத்தில் கொண்டு போய் உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. பட் நாங்கள் வந்து எங்களுடைய கார்லேயே வந்து மினாலேருந்து அரஃபாத்துக்கு போக போகிறோம். அரஃபாத் போகிற வழியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே உள்ள மலைகள் எல்லாமே கரடு முரடான ஒரு மலையாக தான் இருக்குது. நம்ம ஊரில் மாதிரி பச்சை பசேன்லாம் இருக்காது. இந்த மாதிரி கடினமான மலையை தான் நம்ம கிராஸ் பண்ணி ரோடெலாம் போட்டு நமக்கு வழி போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புன இடம் வந்து இதில் காமிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஒயிட் கலரில் தெரியுறது எல்லாமே டென்ட்டு. ஓகேவா, நம்ம கிளம்புனது வந்து இந்த டென்ட்டோட எண்ட்லேருந்து தான் கிளம்புனோம். இது மக்காலேருந்து அடுத்து நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு மினா டென்ட்டு. மினா டென்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா அரஃபாத். இங்கேருந்து ஒரு வாக்கிங் ட்ராக் போகுதா, இந்த வாக்கிங் ட்ராக் வந்து அரஃபாத்துக்கு போகுது. நமக்கு காரில் போகிறனால நம்ம ரூட் வந்து இந்த பக்கம் காட்டுது. இது எல்லாமே ஒரே லைனில் தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்தோட வந்து பார்த்திங்கன்னா முஸ்தலிஃபா முடிஞ்சிருச்சு. இதுலேருந்து அரஃபாத் வந்து ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோ மலைகள் இருக்குது மக்கால. இந்த மலைகளுக்கு நடுவில் தான் இந்த ஹஜ்ஜுங்கிறதே நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அரஃபாத்தோட கேம்ப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அரஃபாத் ஏரியாக்குள்ளே வந்து நம்ம வந்தாச்சு. அந்த ஏரியாவில் உள்ள கேம்ப், இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. இந்த பிறை செம்பிறை இருக்குது பாருங்கள், அதாவது ரெட் கிரசன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து குறிக்கும். சவுதி நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே வந்து இந்த பிறை போட்டிருக்கோம். சிவப்பு பிறை வந்து ஹாஸ்பிட்டல் இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து குறிக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரஃபாத்துக்கு வந்தாச்சு. அரஃபாத்தில் வந்து நிறைய கேம்ப் செட்டப்லாம் போட்டிருக்காங்க. அந்த கேம்ப் செட்டப்பில் போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முக்கால்வாசி முடிச்சிட்டாங்க. இது வந்து டெம்பரவரியாக வந்து இவங்க கேம்ப் செட்டப்லாம் போட்டிருக்காங்க. ஏசி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அரஃபாத் நாளில் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹாஜிகள் வந்து இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி போட்டு வச்சுருக்காங்க. யாரும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். யாரும் இல்லை பாருங்கள். வெறும் கிரவுண்டு தான். கிரவுண்டில் வந்து இப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அலுமினியம் ஃப்ரேமில் அழகாக வந்து போட்டிருக்காங்க. ஹஜ்ஜோட நாளில் வந்து மக்கள் வந்து இங்கே தங்குவாங்க. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா மேட்டு விரிச்சிருவாங்க. மேட்டு விரிச்சிட்டு கூலிங் வந்து ஆனால் இந்த ஏசி தேவைதாங்க. நம்ம சவுதி அரேபியாவில் இப்போ அடிக்கிற வெயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 டிகிரி. இன்னும் அடுத்த மாதம் வந்து இன்னும் வெயில் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டென்ட்டுகள் வந்து இங்கே நிறையா பண்ணி வச்சுருக்காங்க ஹாஜிகள் வந்து தங்குறதுக்கு. இதுமாதிரி இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப்பாக வந்து மக்கள் வராங்க இல்லையா, அவங்களுக்கான சாப்பாடு தருவாங்க, அவங்களுக்கான தண்ணி, கூல்ட்ரிங்க்ஸ், இன்னும் வந்து ஃப்ரிட்ஜு அது இதுன்னு சொல்லிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக வச்சுருவாங்க. ஹஜ் டைமில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இங்கே இருக்கும். லைட் இது இப்போ வந்து எல்லா ஏசியும் ஓடிக்கிட்டு இருக்கு. டெஸ்ட் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏரியாவே செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இது வெறும் வந்து மலையும் வெறும் பிளாட்ஃபார்மும் மட்டுமா இருந்துச்சு. அப்படி இருந்த இடத்த வந்து எப்படி மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் நார்மல் ஹஜ் டைமில் வெறும் காலி கிரவுண்டு தான் இது. அதை வந்து இந்த அளவுக்கு வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஏசி ஆன் ஆகுது, கம்ப்ரஸர். ஹஜ்ஜிக்கான இதுவும் தயார் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. அரஃபாத்தோட டென்ட்டை நீங்கள் பார்த்துட்டீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக இருக்கும். மெடிக்கல் ஃபெசிலிட்டி, சாப்பாட்டுக்கு உள்ள கிச்சனு, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் அதுவுமே இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்கா. இது ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக ஒரே மாதிரியே அங்கங்கே வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி டென்ட்டுகள் ப்ளஸ்ஸு சாப்பாட்டுக்கு கிச்சனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்ரூம் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லா ஏசியும் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹஜ்ஜு பண்ணுற பாக்கியத்தை கொடுக்கட்டும் அல்லாஹ். இன்னும் நாங்களும் ஹஜ்ஜு பண்ணலை, நீங்களும் துவா பண்ணுங்கள். உங்களுக்காக நான் துவா பண்ணுறேன், நம்ம எல்லாத்துக்கும் இந்த ஹஜ்ஜு பாக்கியம் கிடைக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக வேண்டிய இடம் ஜபல் ரஹ்மா. இந்த மலை குன்று வந்து இங்கே தான் இருக்குது. அங்கே தான் நின்று நபி வந்து பயான் பண்ண இடம். அங்கே தான் நம்ம போகிறோம். வாங்க.
ஜபல் ரஹ்மா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி போட்ட வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஜபல் ரஹ்மாவோட வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து ஜபல் ரஹ்மா நெருங்கியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சன்செட் டைம் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக காற்றடிக்குது. ஆனால் அதே நீங்கள் ஹஜ் டைமில் வந்து இந்த அரஃபாத் உரை நிகழ்த்தும் போது வந்து பார்த்திங்கன்னா உச்சி வெயிலாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த இடத்துல நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி தயாரான கொடை இதெல்லாம் வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஜபல் ரஹ்மா அப்படிங்கிற அந்த குன்று மேலே தான் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். இது மேலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்று ஹஜ்ஜோட பயான் கடைசி உரையை வந்து ஆற்றுனாங்க. லைஃப்பில் ஒரு டைமாவது நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும். ஏன்னா அப்படி ஒரு இடங்க, அப்படி ஒரு அமைதி இந்த இடத்துல வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ஈவினிங் டைமில் சன்செட் டைமில் நீங்கள் இந்த மலை மேலே நின்று பாருங்களேன், ரொம்ப வேறு லெவல் ஃபீலிங். இன்ஷால்லா நம்ம ஹஜ்ஜோட நாளில் வந்து இங்கே வர்றதுக்கு வந்து துவா செய்வோம். நீங்களும் எனக்காக துவா பண்ணுங்கள், நானும் உங்களுக்காக துவா பண்ணுறேன். அந்த அரஃபாத்தோட நாளில் இந்த மலைக்கு மேலே தான் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அரஃபாத் எல்லையில் நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம், எங்கே வேணால் இருந்து அந்த ஹஜ்ஜை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அங்கே கிளாக் டவர் தெரியுது. இங்கே தான் வந்து மக்கா இருக்குது, காபா இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 13 கிலோமீட்டர் இருந்து தூரம் பார்த்துக்குங்க. இங்கேருந்து மினா டென்ட் வரைக்கும் 13 கிலோமீட்டர் தூரம். இது வழியாக தான் அவங்க நடந்து போவாங்க மக்கள், ஹாஜிஸ் எல்லாமே. இதோட அந்த முக்கியமான கடமை, 5வது கடமையில் முக்கியமான ஒரு இடத்துல வந்து இந்த அரஃபாத் இருக்குது. இந்த அரஃபாத்தில் இல்லாமல் உங்களுடைய ஹஜ்ஜி கடமை வந்து நிறைவேற்றவே முடியாது. கல் தெரியுதா? இந்த கல் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அடையாளத்துக்காக தான். இந்த கல்லுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. டெலிவர் பண்ணியிருக்காங்க. இது அரஃபாத். அதுக்கப்புறம் அங்கே முஸ்தலிஃபா இருக்குது. அதுக்கப்புறம் அங்கிட்டு மினா இருக்குது. அதுக்கப்புறம் அங்கிட்டு ஜமராத், அதாவது செய்தான் கல் ஏறிய இடம். இந்த 4 இடங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹஜ்ஜில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இஸ்லாம்லேயுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். டென்ட்டுகள் தெரியுதா? இது எல்லாமே ஹஜ்ஜிக்கான டென்ட்டுகள். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அரஃபாத்தோட எல்லைகள் தான். இதில் ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட 3 மில்லியன், அதாவது ஒரு 30 லட்சம் பேர் கிட்ட இங்கே வந்து இவங்களை இந்த இடத்துல வந்து அக்கமடேட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு இங்கே ஃபெசிலிட்டிஸ், பாத்ரூம் அது இதுன்னு சொல்லி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹஜ்ஜோட டைமில் இங்கே தான் இருப்பாங்க. பார்த்துக்கிட்டு தான் மஸ்ஜித் நெம்ரா. இந்த மஸ்ஜித் நெம்ரா வந்து வருஷத்தில் ஒரே ஒரு நாள், அந்த ஹஜ் அன்னைக்கு மட்டும்தான் திறப்பாங்க. அன்றைக்கி தான் வந்து தொழுகை நடக்கும். ஸோ அந்த மஸ்ஜித் நெம்ரா தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து அரஃபாத் எல்லைக்கு வெளியில் இருக்குது, பாதி வந்து அரஃபாத் எல்லைக்கு உள்ளே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹஜ்ஜு பண்ணுறதுக்கு வந்தப்போ இந்த இடத்துல வந்து டென்ட் அடித்து தங்கியிருந்தாங்க. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளிக்கு ஒரு சிறப்பு. ஹஜ் டைமில் நிறைய பேர் இங்கே வந்து தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து தொழுவதுக்காக அப்ரோச் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய பள்ளிவாசல். இந்த பாதி வந்து பார்த்திங்கன்னா அரஃபாத்துக்கு வெளியில் இருக்கும். அரஃபாத் எண்ட்ஸ் ஹியர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாதி பள்ளி பார்த்திங்கன்னா கிராஸாக அப்படியே பாதி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கும். உள்ளே இந்த எல்லைக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக, ஒரு அமைதியான ஒரு ஃபீலிங் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவாளுக்கு வந்து பாவமன்னிப்பு கிடைச்ச இடம் வந்து இதுதான். அதே மாதிரி பல நபிகள் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இது வந்து நேராக வந்து முஸ்தலிஃபாக்கு. மினா அவங்க வந்து கிட்டத்தட்ட 8.8 கிலோமீட்டர். ஜமராத்து செய்தான் கல்லெறிகிற வந்து பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டர் இருக்குது. அந்த போர்டில் போட்டிருப்பாங்க. முஸ்தலிஃபா வந்து 5 கிலோமீட்டர். போகிற வழி எல்லாமே இப்படி தாங்க இருக்குது. போகிற வழியில் 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருக்குது. தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி இது வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து குடிநீர், ட்ரிங்கிங் வாட்டர், கோல்டு வாட்டர் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஏன்னா 30 லட்சம் பேர் வந்து வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ வந்து ரெஸ்ட் ரூம் வசதியும் வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல இல்லைங்க, பின்னாடியும் இருக்குது. ஏகப்பட்ட இடங்களில் வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த ஹஜ் டைமில் வந்து எல்லாத்துக்கும் தண்ணி ஃபில் பண்ணி எல்லாத்தையும் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு பெரிய வேலை போய்கிட்டு இருக்கு. இதில் அரஃபாத்லேருந்து முஸ்தலிஃபா நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் டவர் தெரியுது பாருங்கள். அதுதான் மக்காவோட டைரக்ஷன். இப்போ தான் நம்ம இந்த கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிளாக் டவர் அழகாக தெரியுது. ஸோ மக்களே, நம்ம வந்து முஸ்தலிஃபாவோட அந்த ஸ்டேஷனில் ரீச் ஆகியாச்சு. இங்கேருந்து தான் முஸ்தலிஃபா வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒருவேளை ட்ரெயினில் வந்தீங்கன்னா முஸ்தலிஃபா ஸ்டேஷன் உங்களை இங்கே தான் இறக்கி விடுவாங்க. அரஃபாத்லேருந்து நீங்கள் வந்து ட்ரெயின் வந்து இங்கே தான் இறக்கி விடுவாங்க. இதுதான் முஸ்தலிஃபா. இது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தலிஃபாவில் ஒரு முக்கியமான பள்ளிவாசல், மசாரல் ஹரம் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்க் செட்டப்பில் இருக்குது. இதுதாங்க முஸ்தலிஃபா. இந்த இடத்துல தான் வந்து மக்கள் எல்லாருமே தங்குவாங்க. அந்த அரஃபாத் அடுத்த நாள், அரஃபாத்தோட அன்றைக்கி நைட்டு வந்து இங்கே தான் தங்குவாங்க. இது ஃபுல்லாக வந்து முஸ்தலிஃபா. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இதுவுமே டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடங்களில் ரோடு போட்டுட்ருக்காங்க, நிறைய இடங்களில் கேபிள் போட்டுட்ருக்காங்க, லைட்டு, அதுக்கப்புறம் அந்த தண்ணி, பாத்ரூம், அந்த லைன், அந்த பைப் லைன்லாம் திரும்பி இது பண்ணிகிட்ருக்காங்க. வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெறும் 5 நாளுக்காக ரொம்ப வந்து பயங்கரமாக வந்து இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வெறும் காலி கிரவுண்டு, அங்கங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இதுதான் அவங்க முஸ்தலிஃபான்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் நம்ம சைத்தானுக்கு கல் எறியறதுக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம்.
ஸோ முஸ்தலிஃபா, அதுக்கப்புறம் மறுபடியும் மினா வந்து ஸ்டார்ட் ஆயிரும். முஸ்தலிஃபா கொஞ்சம் தூரம் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு 2 கிலோமீட்டர் முஸ்தலிஃபா, அதுக்கடுத்து மினா வந்து ஸ்டார்ட் ஆயிரும். மினாவோட டென்ட் ஸ்டார்ட் ஆயிரும் இந்த பக்கம். நம்ம சைத்தான் கல்லெறிகிற இடத்துக்கு வந்திருக்கோம். சவுதி அரேபியாவில் இப்போ வந்து ஹஜ்ஜி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹஜ்ஜி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைத்தான் கல்லெறிகிற இடம். இந்த சைத்தான் கல் எறிஞ்சிட்டு திரும்பி வந்து அவங்க இந்த மினா டென்ட்டுக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஹஜ் டைமில் ஒரு 30 லட்சம் பேர் இந்த இடத்துல இருப்பாங்க. இந்த இடத்துல அவங்க வந்து இந்த கல் எறிஞ்சிட்டு திரும்பி அவங்களுடைய அந்த டென்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் போவாங்க. இந்த வயசானவங்க, அது லாங்குவேஜ் தெரியாதவங்க, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு ஈஸியாக்குற மாதிரி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து சில டிப்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். இந்த இடத்தோட புவியியல் அமைப்பு எப்படி இருக்குது, நீங்கள் எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்கள் டென்ட்டுக்கு திரும்பி போக முடியும் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பண்ணோம். பார்த்துட்டு வந்து கிங் காலித் பிரிட்ஜு, அதாவது அரபியில் குபரின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு 1வது குபரி. இதுக்கப்புறம் 2வது குபரி வந்து கிங் அப்துல் அஜீஸ் குபரின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம போக போகிற பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கிங் அப்துல் அஜீஸ், அதோட பிரிட்ஜ் 2வது பிரிட்ஜ். அதாவது மினாவில் வந்து மொத்தம் 2 ஃப்ளைஓவர் இருக்குங்க. இந்த பக்கம் மலை, இந்த பக்கமும் மலை, நடுவில் வந்து ஃபுல்லாக டென்ட்டு. அதில் வந்து ஒரு 2 பிரிட்ஜு வந்து கிராஸ் ஆகும். இதுதான் உங்களுடைய லேண்ட்மார்க். இந்த பிரிட்ஜு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறதுக்கு இடம் இருக்குது. இந்த தூக்கி காட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் மினா 2 சரியா. அதுக்கு முன்னாடி வந்து மினா 1, மினா 3 வந்து ஜமராத் பக்கத்தில் இருக்கும். சைத்தான் கல்லெறி எடுக்கல, அதுக்கு பக்கத்தில் வந்துடுது. மொத்தம் 3 ஸ்டேஷனு. அதேமாதிரி அரஃபாத்லேயும் 3 ஸ்டேஷன் இருக்குது. அரஃபாத்து, முஸ்தலிஃபா, அதுக்கப்புறம் மினா, எல்லா இடத்துலையும் 3 ஸ்டேஷன் இருக்குது. மக்களே, இப்போ வந்து நம்ம ஜமராத் கல்லெறிகிற இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போக போகிறோம். வந்து எந்த அக்சஸும் கிடையாது, ஜஸ்ட் நம்ம போய் ட்ரை பண்ணலாம், உங்களுக்காக காட்டலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் வந்து மொத்தம் 50 இருங்க, கையில் எழுதி வச்சுருக்கேன் என்னென்ன ரோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சைடு 50ஆம் நம்பர் ரோடு இருக்குது சரியா. அதுக்கப்புறம் வந்து ஒரு செட்டு போட்ட ரோடு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் 56 ரோடு இந்த இருக்குது. அதுக்கப்புறம் 62 ஸ்ட்ரீட் இந்த இருக்குது. அதுக்கப்புறம் 204. ஸோ இந்த வரிசையில் வந்து 1 2 3 4 5 6 ஒரு 6 ஸ்ட்ரீட் வந்து இங்கே இருக்குது. சரி, மினாவுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே உங்கள் டென்ட்டுக்கு மேலே வந்து ஒரு போல் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சைடில் காட்டுறேன், அந்த போல் இருக்கும். அதில் வந்து கீழே உள்ள நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தெருவோட நம்பரை குறிக்கும் சரியா. மேலே உள்ள நம்பர் உங்கள் டென்ட்டோட நம்பரை குறிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் போனோடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் பக்கம் ஃபோட்டோ வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா அனுப்புங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுக்கோங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த நம்பர்னு மறக்காமல் இருக்கிறதுக்கு உங்கள் டேக்லேயுமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு 4 மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கே எமர்ஜென்சிக்கு நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கிளினிக் மாதிரி செட்டப் இருக்குது. அதுலேயே நீங்கள் போய் உங்கள் எமர்ஜென்சினா நீங்கள் பார்த்துக்கலாம். மேலே ஹெலிபேடும் இருக்குது. எமர்ஜென்சி ஒரு வேளை ரொம்ப சீரியஸ்னால் டக்குன்னு இங்கேருந்து, ஏன்னா வண்டிலாம் போக முடியாது ஹஜ் டைமில். ஸோ ஹெலிபேடுமே வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஹெலிபேட் இருக்குது, அந்த பக்கம் ஒரு ஹெலிபேடு இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து சைத்தான் கல்லெறிகிற இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம் முறையாக லைஃப்பில். இதுக்காக தான் நான் வந்து பாயை கூப்பிட்டு வந்தேன். பாய் வந்து நம்மளை வந்து வழியை காமிச்சு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காரு. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபேனை வந்து இப்போ அவங்க இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே ஒரு ஃபேன் இருக்கும்ல, அந்த ஃபேனு எல்லா ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் ஏரியா. ஸோ இது வந்து கொஞ்சம் கூலிங்கை கண்ட்ரோல் பண்ணும், வெயில கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. இது ஒன்லி வந்து என்ட்ரி தான், எக்ஸிட் வந்து உங்களுக்கு வேறு வழியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் உள்ளே கூப்பிட்டு போவாங்களா, வெளியில் வரும்போது இந்த சைடு பேக்கில் வழியாக உங்களை வெளியே அனுப்பிவிடுவாங்க. இந்த சைடு நீங்கள் வரும்போது எப்படி போகிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வெரி க்ளோஸாக வந்தாச்சு ஜமராத்து. இப்போ நம்ம ஜமராத் பில்டிங்குள்ளே வந்தாச்சு. பிக் ஜமராத்து. எல்லா பில்லர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்பர் எழுதியிருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த நம்பரை வச்சே பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இருக்கோம், இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன, இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன கல், ஒரு தூண் இருந்துச்சு, அதை சுற்றி ஒரு இது மாதிரி தொட்டி மாதிரி கட்டியிருந்தாங்க, அதில் கல் எறிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ 30 லட்சம் பேர் இந்த இடத்துல கல் எறியணும் ஒரே சமயத்தில் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். என்ன பாய்? கண்டிப்பாக பாய், இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல, உங்களுடைய 2 ஹஜ்ஜு இங்கே கம்ப்ளீட் பண்ணோம். 2 ஹஜ்ஜுக்கு நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. மெயினாக எனக்கு வந்து என்னதுன்னா சர்வீஸ் பில்டிங், அதாவது இந்த பிரிட்ஜில் இருக்கிற ஆல் ஃபேன்ஸ் இருக்குல்ல, கூலிங் ஃபேன் எல்லாமே எங்கள் கண்ட்ரோலில். ஃபேன்ஸு, லைட்டு எல்லாமே இந்த சர்வீஸ் பில்டிங்கில் தான் இருக்கும். ப்ளஸ்ஸு போலீஸ் வருவாங்கல்ல மெயின்டைன் இருக்கிறதுக்கு, கைட் பண்ணுறதுக்கு, அவங்களோட ரெசிடென்ஸும் இதில் தான் இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்கள் இங்கே ஓவரால் இந்த பில்டிங்கோட இந்த பில்டிங்கில் தான் மொத்தம் 6 பில்டிங் இருக்குது. அதில் 2 ஹெலிபேடு. ஹெலிபேடு வந்து எதுக்குன்னா எமர்ஜென்சிக்கு. சர்வீஸ் பில்டிங்லேயும் உங்களுக்கு டாக்டர்ஸு, போலீஸ் எல்லாம் இருப்பாங்க இங்கே. சரி, இப்போ வயசானவங்க நடக்க முடியாதவங்க வராங்கல்ல, வீல் சேரில் இவங்களாம் வராங்க, அவங்களுக்கு எதுவும் ஃபெசிலிட்டி இருக்கா? கண்டிப்பாக அங்கே ஒரு கால்ஃப் கார் இருக்குது, பேட்டரி காரு. ஆனால் அதுக்கு பெய்டாக என்னன்னு தெரியல. அந்த டயத்தில் நம்ம அது வந்து வேற கம்பெனிக்காரங்க பேக்கேஜில் இருக்கலாம், அதை இது பண்ணுவாங்க, ஆக்சஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அந்த எதுவும் டச் பண்ண முடியாது. இது ஸ்மால் ஜமராத்து.
அடுத்து மீடியம் மொத்தம் 3 ஜமராத். சரியா? இது சின்ன இதுதான் சின்ன ஜமராத். ஸ்மால் ஜமராத், மீடியம், அதுக்கப்புறம் பிக். ஆக்சுவலா ஹஜ் முடிஞ்சோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளது தான். நீங்க இங்கே எரியக்கூடாது, இங்கே எரியக்கூடாது. நீங்க அரஃபாத்ல இருந்து முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் முத நாள் நீங்க போய் அங்க கல் எரிஞ்சிட்டு மூணாவது ஜமராத்ல இதாவது இங்க இருந்து மினால இருந்து 3வது ஜமராத். ஆமா, அதுல கல் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு போகணும். சரியா? கண்டிப்பா. அதாவது என்னது, குர்பானி மொட்டை எடுக்கணும், முடி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து இது ஹரம்க்கு போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்க இந்த மற்ற இதுலையும் 3லையும் வந்து இது எடுக்கணும். கரெக்டா? உண்மையிலே பாய், ஆனா எனக்கு ரொம்ப இதா இருக்கு, கூஸ்பமா இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் கழிச்சு உள்ள வர. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க பாய், ஏன்னா நீங்க கல்லு எறிவீங்க, எல்லா கல்லுமே இதுல கலெக்ட் ஆகும். கீழே உங்களுக்கு ட்ராலி ஒரு வண்டி இருக்கும், அதுலதான் வந்து கலெக்ட் பண்ணி திரும்பி முஸ்தலிஃபால கொண்டு போய் போடுவாங்க. நானே வந்து எனக்கு ஒரு மாதிரியாக தான் போயிருக்கு இந்த இடம். ஏன்னா ரொம்ப எவ்வளோ ஹாஜிங்க வந்திருப்பாங்க, எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க. நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த ஆக்சுவலாக இது கன்ஸ்ட்ரக்ஷன் மெயினாக பண்ணது பில்லாடின் தான். சரிதான். அதுதான் ஃபஸ்ட்டு ஜமராத், இது செகண்ட் ஜமராத், இது தேர்டு ஜமராத். ஒரு வழியாக நம்ம வந்து ஜமராத் பக்கத்தில் வந்தாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா இது முதல் சின்ன ஜமராத்து. இங்கே தான் நம்ம நிற்கிறோம். இப்போ வந்து நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து தான் கல் எறியணும். இப்படி கல் எறியும் போது வந்து அந்த கல்லில் போய் படணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இங்கனக்குள்ளே விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி நீங்கள் கல் எடுக்கும்போது கொஞ்சம் இந்த சைஸில், மீடியம் சைஸில் எடுத்துங்க. ரொம்ப சின்ன சைஸில் எடுத்திங்கன்னா இவங்க பக்கத்தில் உள்ள மண்டையிலே விழுந்துடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸில் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துங்க. எடுத்தால் எரிஞ்சிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் கல்லை எரிஞ்சிட்டிங்க, வந்து கல் எரிஞ்சிட்டிங்க, அந்த சைடோ இல்லை இந்த சைடோ உங்களை வந்து வெளியே அனுப்பி விட்ருவாங்க. இப்போ நம்ம திரும்பி போகலாம். இங்கேயே அவங்க வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், நோ ஆப்போசிட் மூவ்மெண்ட்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போகக்கூடாது. நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா முடிச்சுட்டு இப்படியே வெளியே போயிடணும் போல், இந்த சைட்லேருந்து வெளியே போயிடணும். அதுக்கு வெளியே வந்து அவங்க கைட் பண்ணிடுவாங்க. அவங்க பேரிகேஷன் அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு இந்த எல்லா பேரிகேஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். உங்களுக்கு டைரக்ஷன் பண்ணி வெளியே அனுப்பி விட்ருவாங்க. அது வெளியே உங்களை வெளியே அனுப்பி விட்ருவாங்க. இல்லை நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். அப்படி தானே? இதான் பை ஜமராத் ஃபஸ்ட் ஃப்ளோரு. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர். பேஸ்மெண்ட்டோட சேர்த்து 5. ஆனால் நம்ம கல் 6. ரூஃபு இருக்குது 5. கிரவுண்டு ப்ளஸ் 4 ஃப்ளோர், மொத்தம் 5 ஃப்ளோரு. மினாவோட டென்ட்டோட அழகை ரசிக்க போகிறோம். இங்கேருந்து வியூ நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே போனால் என்ன வியூ நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதனால் நம்ம உள்ளே போய் பார்த்துருவோம். நம்ம அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பில்டிங்கை வந்து சுற்றி காமிச்சிட்ருக்காரு. இதாங்க என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக இதில் எல்லாத்துலேயும் வந்து எஸ்கலேட்டர் இருக்குது. எஸ்கலேட்டர் பில்டிங் இது வந்து எஸ்கலேட்டர் பில்டிங்கு. மேலே உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஒரு ஃப்ளோர் இருக்குது. ஃப்ளோருக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சைத்தான் கல்லெறிகிற இடம் இருக்குது. இது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மினா டென்ட் அழகாக பார்க்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்ட்ரீட் இருக்குங்க. ஆல்ரெடி சொன்னது தான். ஒரு 50 தெரு நம்பர் 50. அதுக்கப்புறம் டென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து 56. அதுக்கப்புறம் அது வந்து 62. அதுக்கப்புறம் அது 204. ஸோ இந்த தெருக்கள்லேருந்து தான் நீங்கள் உள்ளே கூடி வருவீங்க. இந்த தெருவுலேருந்து வரவங்க, இந்த தெருவில் வரவங்க, அந்த தெருவுலேருந்து வரவங்க, 3 தெருவுலேருந்து வரவங்க கீழே வந்துடுவீங்க. இந்த ஸ்ட்ரீட்லேருந்து வர்றவங்க மேலே வந்துடுவீங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. அந்த தெருவுலேருந்து வரவங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடுவீங்க. ஸோ அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே தேர்ட் ஃப்ளோரில் வந்துடுவாங்க. அப்புறம் இந்த டனலுக்கு இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இதுவங்கெல்லாம் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துடுவாங்க. அந்த பக்கம் இருக்குது பாருங்கள், அவங்க எல்லாமே மேலே ரூஃப்க்கு 5th ஃப்ளோருக்கு போயிடுவாங்க கல் எறிகிறதுக்கு. இதுதாங்க, இப்படி தான் வந்து இவங்க இது பண்ணுறாங்க. அதேமாதிரி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா திரும்பி கல் எறிஞ்சிட்டு திரும்பி வேறு வழியாக தான் நீங்கள் வெளியே வருவீங்க. வெளியே வரும்போது இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பக்கம் வருவீங்க. 50 நம்பர் ஸ்ட்ரீட்டில் தான் உங்களை இதெல்லாம் ஒன்வே ஆயிரும். ஒன்லி மக்கள் வருவாங்க, திரும்பி போக முடியாது. ஸோ 50ஆம் நம்பர் ஸ்ட்ரீட்டில் தான் உங்களை திரும்பி ரிட்டர்ன் அனுப்புவாங்க. திரும்பி நீங்கள் ரிட்டர்ன் அனுப்பும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இங்கே டென்ட் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 62ஆம் நம்பர் 43ஆம் நம்பர் உங்கள் டென்ட்டாக இருக்கலாம். அந்த 43 இங்கே இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கேருந்து நீங்கள் ஆப்போசிட்டில் போக முடியாது. அப்போ நீங்கள் நேராக போயிட்டு அந்த பிரிட்ஜு கீழே அப்படியே வந்து இருக்கணும். எந்த நம்பர்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அப்படியே வரீங்க. அந்த பிரிட்ஜு கீழே நடந்து வரீங்க. அங்கே 52னா 52க்கு திரும்பி உள்ளே வரணும். உள்ளே வந்து எந்த டென்ட்டோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் வெயில், இதை நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த இடத்துல வெயில் இருக்குமோ, பயங்கரமாக இருக்கும் வெயில். மக்களே, எனக்கு தெரிஞ்சு அவங்க எக்ஸிட்டில் வந்து அனுப்புறது இந்த ரோடு வழியாக, இந்த ஃபென்ஸுக்கு வெளியே இருக்குல்ல, இது வழியாக தான் உங்களை வெளியே அனுப்புவாங்க. இந்த வெளியே இந்த மஸ்ஜித் இருக்கு இல்லையா, இந்த ரோட்டில் தான் நீங்கள் நடந்து போவீங்க. நடந்து போனீங்கன்னா பார்த்துக்கோங்க, உள்ளே வரவங்களுக்கு மட்டும்தான் அலோடு. வெளியே போகிறவங்கள வந்து இப்படி அனுப்பி விட்ருவாங்க இந்த பக்கம். இது வெளியே போயிட்டு நீங்கள் அந்த பிரிட்ஜு கீழே திரும்பி எந்த பக்கம் வரணுமோ அந்த இதுக்கு நேரம் வெளியே உள்ளே வந்துடணும். 50க்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் ட்ராக்னு சொன்னோம் இல்லையா, அங்கேருந்து வரும்ல அந்த செட்டு,
இதுதான் அந்த செட்டு வழி ரோடு. இது வழியாக நம்ம திரும்பி ரிட்டர்ன் போக போகிறோம். பாருங்கன்னா வெயிலில் வந்து ஹாஜிகள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இப்போ டென்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து அரஃபாத்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் இன்ஷால்லா எல்லாத்துக்கும் டென்ட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாம் குப்பை தொட்டிங்க, குப்பையை வந்து இது பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. செட் பண்ணிடுவாங்க ஹாஜிகள் வர்றதுக்கு முன்னாடி. இது எல்லாமே இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேன், ஹெவி எக்யூப்மெண்ட் ஃபேனு இருட்டாக இருக்குது பாருங்க. இப்போது இவன் நம்மளும் தொழுகலாம். அங்கே இருட்டிருச்சு. இப்போ வந்து நம்ம அங்கேருந்து வந்தோம், கல் எறிஞ்சிட்டு இது வழியாக இந்த டென்ட் இருக்கு பாருங்க, இது வழியாக தான் வந்தோம். இது 50ஆம் நம்பர் ரோடு சரியா, இது வழியாக தான் வந்திருக்கோம். இப்படியே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம வந்து டென்ட்டு வந்து உங்களுக்கு 62லையோ இல்லை 204லையோ உங்களுக்கு வந்து ரூம்னு வச்சுங்க. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இப்படியே வரணும். வந்து இந்த பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள், இதுலேருந்து நீங்கள் அப்படியே கீழே போகணும். கீழேயும் போகலாம். ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் அக்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே போய் இப்படி இறங்கி அடுத்த சந்தில் இல்லை அதுக்கு அடுத்த சந்தில் போர்டு வச்சுருப்பாங்க. 56 இல்லை 202 204 சொல்லிட்டு போர்டு வச்சுருப்பாங்க. அவங்களையும் நீங்கள் இறங்கிக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த பக்கம் வந்துருக்கீங்க, இதை பிளாக் பண்ணியிருக்காங்க இந்த ரோடு, இது வந்து ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இங்கிட்டு வரீங்கன்னா இந்த பிரிட்ஜ் மேலே நீங்கள் ஏறணும். இந்த இருக்கா, இந்த பிரிட்ஜ் மேலே நீங்கள் ஏறி இந்த பிரிட்ஜ் மேலே இப்படியே நீங்கள் போனீங்கன்னா இந்த பிரிட்ஜ் மேலே போயிட்டு இந்த பிரிட்ஜிலேருந்து நீங்கள் ஒவ்வொரு தெருவுக்கும் கீழே இறங்குறதுக்கு வந்து இவங்க வழி வச்சுருக்காங்க. இது வந்து சர்வீஸ் ரோடு. இது நார்மலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எதுவும் வராது. பார்த்தீங்கன்னா இது சும்மா மெயின்டெனன்ஸ் ஒர்க்குள்ளே வண்டி நிற்கிது. அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த பக்கம் நீங்கள் அழகாக இறங்கிடலாம். சரி, ஸோ உங்களுடைய டென்ட்டு இந்த ஏரியாக்குள்ளே இருக்குன்னா, வேப்பில் காட்டுறேன், இந்த ஏரியாவில் இருக்குன்னா நீங்கள் இந்த ரோடை யூஸ் பண்ணி நீங்கள் கீழே இறங்கிக்கலாம். இல்லைப்பா என்னுடைய ரோடு வந்து அடுத்த பிரிட்ஜுக்கிட்ட இருக்குது, இல்லை இந்த பிரிட்ஜு தாண்டி இருக்குன்னா நீங்கள் இந்த டென்ட்டு வழியாக வந்தீங்க இல்லையா, டேரெக்டாக அப்படியே போயிருங்க. ரோடை கிராஸ் பண்ணி இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அடுத்த ரோடுக்கு போங்க. அடுத்த பிரிட்ஜும் சேம் இதே மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டென்ட்டு வழியாக யூஸ் பண்ணி வந்துக்கலாம். பாருங்கள், இப்போ நீங்கள் இங்கே வரீங்க, எந்த ரோடுன்னு பார்த்துட்டு இந்த போர்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். போர்டில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா, 56 உள்ள டென்ட்டாக நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இறங்கணும். நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா 62 202 204க்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் அடுத்தடுத்து இதில் இறங்கணும். ஸோ அவங்க வந்து இது தெளிவாக போட்டிருக்காங்க. இந்தந்த ஸ்ட்ரீட்டுக்கு இந்தந்த போர்டுன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழேயும் போட்டிருப்பாங்க. கீழேயும் வந்து அவங்க பெடஸ்ட்ரியனுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் வந்து அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போட்டிருக்காங்களே நம்பரு, அதுமாதிரி நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ கீழே நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரோடு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களா, இது ஒன் வே தான். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் போக முடியாது. அப்படி நீங்கள் தப்பாக வந்துட்டிங்கன்னா கீழே அங்கே போய் இறங்கி திரும்பி இங்கேருந்து பக்கத்தில் ஒரு வழி இருக்குது, அதிலே நீங்கள் நடந்து இப்படி போயிடலாம். இல்லைன்னா அந்த பக்கம் வழி இருக்கும், அதை இறங்கி அப்படி போயிடலாம். ஓகேவா, இப்படி தாங்க நீங்கள் போகணும். இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மீனா மெட்ரோ ஸ்டேஷன் 2 ஓகேவா. அதுக்கு முன்னாடி உள்ளது மினா ஸ்டேஷன் 1, அப்புறம் ஜமராத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது மினா ஸ்டேஷன் 3. ஸோ 1 2 3 நீங்கள் வந்து இறங்கும்போது கல் அடிக்கணும்னா நேரம் 3க்கு போய் இறங்கிருங்க. இறங்கி கல் அடிச்சுட்டு திரும்பி ஏறி இங்கே வர முடிஞ்சால் 2ல் இறங்கி நீங்கள் இங்கிட்டு வர முடிஞ்சால் வந்துடுங்க. ஓகேவா, இதுதான் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மக்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஹஜ்ஜிலேருந்து வர்றவங்க, ஹஜ்ஜி பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இப்போ வந்து இது 202 204க்கு முன்னாடி போங்க, 202க்கு இங்கே ரைட்டில் போங்க அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து யூட்டர்ன் எடுக்கணும் மக்களே. அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ். இந்த ஹஜ்ஜில் வந்து முக்கியமான ஒரு பகுதி வந்து இந்த குர்பானி கொடுக்குறது தான். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஹஜ்ஜி பண்ண மாட்டோம், ஆனால் குர்பானி மட்டும் கொடுப்போம். ஸோ ஹாஜிங்கள் வந்து எப்படி குர்பானி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பே பண்ணுறோம் இல்லையா, காசு கொடுக்குறோம் இல்லையா ஹஜ்ஜுக்குன்னு சொல்லிட்டு, அந்த பேக்கேஜ்லேயே அவங்க வந்து அவங்க பேரில் ஒரு ஆடை வந்து அங்கே புக் பண்ணிடுவாங்க. எப்போ நீங்கள் முஸ்தலிஃபா முடிச்சு சைத்தானுக்கு கல்லெறிய போவீங்களோ அன்னையிலேருந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுடைய டோக்கன் வரும்போது அவங்க வந்து ஆடை அறுத்துட்டு உங்களுக்கு மெசேஜோ இல்லை உங்கள் குரூப்லேயோ வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தவாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மொட்டையை எடுத்துக்கலாம். மொட்டையை எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஹஜ்ஜு முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம போகிற வழியில் தான் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்குது. ஃபஸ்ட்லாம் வந்து மக்களே கொண்டு வந்து இங்கே அவங்க கையால் அறுத்துக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி உள்ள காலத்தில். அதுக்கப்புறம் அது வந்து ஏன்னா இப்போ 30 லட்சம் பேர் மொத்தமாக ஆடை இருக்கும்போது வந்து அந்த இது கண்ட்ரோலே பண்ண முடியாது இல்லையா. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மினாக்கு வந்து பின்னாடியே வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் வச்சுருக்காங்க. அங்கேயே ஸ்டோர் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ரெஃப்ரிஜிரேட்டர், அதாவது நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய லெவலில் வந்து ஏர் கண்டிஷனட் அப்புறம் வந்து கூலிங்கான ஒரு ஸ்டோரேஜ் இது வச்சுருக்காங்க. ஆடை அறுத்துட்டு அந்த ஆடை வந்து க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆடை வந்து நிறைய கஷ்டப்படுற நாடுகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து டொனேட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து இந்த ஹஜ்ஜோட அந்த ஸ்லாட்டரிங் இதோட வந்து
இது. அதாவது நீங்கள் என்னென்னா ஆடை அறுத்து அந்த இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், அதுதான் அவங்க பண்ணுறாங்க. ஸ்லாட்டர் ஹவுஸ், இதுதான் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் ப்ளஸ் ஸ்டோரேஜ். அதாவது நம்ம குர்பானி கொடுக்குற டைமில் குர்பானி கொடுத்ததுக்கப்புறம் அதை ஸ்டோரேஜ் பண்ணுற இடமும் இங்கே தான் இருக்குது. ப்ளஸ் ஆடை அறுக்கிற இடமும் வந்து இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே டோக்கன் வந்து வயசையாக வச்சுருப்பாங்க. 720 ரியால் ஒரு ஆடு குர்பானி அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க போர்டு. ஸோ இது பல யூனிட்டாக இருக்குது இந்த இடத்துல. பல விதமான என்ன சொல்கிறது, இதுக்குள்ளே போய் பார்க்க முடியாது எப்படி கட் பண்ணுறாங்க, எப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக சொல்கிறேன். இது வந்து எங்கே இருக்குன்னா மினாவுக்கு பின்னாடி ரைட் சைடில் இருக்குது. இதுதான் அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இன்னும் அந்த ஹஜ்ஜுக்கு நெருங்கும் போது இன்னும் ஒரு மாதம் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே வந்து மொத்த ஆடுகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். எத்தனை பேர் வராங்களோ அவங்களுடைய டோக்கன் நம்பரில் அவங்க வந்து ஆடு குர்பானி வந்து கொடுத்துருவாங்க. இதாங்க ஸ்லாட்டர் ஹவுஸ். நிப்பாட்டி எடுக்க முடியாது, ஸோ நம்ம அப்படியே போயிடுவோம் வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹஜ்ஜுக்கான கொஞ்சம் கிட்டத்தட்ட இடங்கள் வந்து நான் உங்களுக்கு காமிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம எதாவது பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பூஸ்ட் இருக்கும். ஸோ மக்கள் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களுக்கு தேவையான கமெண்ட்டுகளை கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.